இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு கந்தர் அலங்கார பாடல் 58. கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமான் பாடின 58வது பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறார். அதுக்கு அவர் உரை எழுதியிருக்கார். கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் உரை விளக்கம் எழுதியிருக்காரு. அதுக்கு எடுத்துக்காட்டாக அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கு எடுத்துக்காட்டாக தானம் தவம் தர்மம் எல்லாத்தையும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அது எதை நோக்கி இருக்கணும்னா ஞானம் என்ற ஒன்றை பெறுவதற்காகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு எடுத்துக்காட்டு பாடலாக தாய்மானார் சுவாமிகளோட பாடலை சொல்கிறார். இது கந்தர் அலங்காரத்துக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன எடுத்துக்காட்டு பாடல் தாய்மானாருடையது. அவர் என்ன சொல்கிறார், தாய்மான சுவாமிகள் என்ன சொல்கிறாரு, பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவையிடை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் பசி தாகமின்றி எழுநா மத்தியிடை நின்றும் உதிர் சருகு புனல் வாயுவினை வன் பசிதன கடைத்தும் மௌனத்திருந்தும் உயர் மலை நுழைவு புக்கியும் மண்ணு தசநாடி முற்றும் சுத்தி செய்தும் மூல பிராணனோடு அங்கியை சோழவட்ட தடைத்தும் சொல்லறிய அமுதுண்டும் அற்ப உடல் கற்பங்கள் தோறும் நிலை நிற்க வேறு சித்தி செய்தும் ஞான மலகு கதி கூடுமோ. சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே அப்படின்றது தாய்மான சுவாமிகள் பாடிய பாடல். அதுக்கு இந்த பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் சொல்கிறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, ஞானம் இல்லாமல் ஞானம் அப்படின்ற ஒன்றை அடைய வழி இல்லாமல் பக்தி நெறியில் நிலைத்து நிற்பதும் 9 கண்டங்களாக உள்ள பரந்த பூமண்டலத்தை வலம் வருதலும் சிறந்த கடல் துறைகளில் மூழ்குதலும் புண்ணிய நதிகளில் ஆடுதலும் பசி தாகம் முதலியவற்றை பொறுத்து கொண்டு நெருப்புக்கு நடுவே நின்று தவம் புரிதலும் உதிர்ந்த சருகு தண்ணீர் காற்று முதலியவற்றை பசியுற்ற போது புசித்தலும் மௌனத்தில் இருத்தலும் மலை குகையில் வாழுதலும் 10 நாடிகளையும் தூய்மை செய்தலும் மூலக்கனலை பிராணவாயுவால் எழுப்பி சந்திர மண்டலம் வரை மூட்டுதலும் அதனால் பொங்கும் அமிர்தத்தை பருகுதலும் யோக பயிற்சியால் உடல் கற்பகாலம் வரை இருக்குமாறு சித்திகள் செய்தலும் பரகதி என்ற பெருநிலையை தர மாட்டா. என்னென்ன செய்தாலும் பாருங்கள், எதுவுமே சின்ன வேலை கிடையாது. பக்தி நெறியில் நிற்கிறதும் 9 கண்டங்களை பூமண்டலத்தை அப்படியே வலம் வர்றது, கடலில் முழுகிறது, புண்ணிய நதியில் முழுகிறது, நெருப்புக்கு நடுவில் நின்று தவம் பண்ணுறது, எவ்வளவு பசி இருந்தாலும் இலை சருகு தண்ணீர் காற்று இதை மட்டுமே புசிக்கிறது, உணவே எடுத்துக்காமல் மௌனமாக இருக்கிறது, மலையில் குகையில் வாழறது, 10 நாடிகளை தூய்மை செய்கிறது, மூலக்கனலை பிராணவாயுவால் எழுப்பி சந்திர மண்டலம் வரை மூட்டுறது, அதனால் பொங்கக்கூடிய அமிர்தத்தை பருகுதல். இது ஏதானும் சின்ன வேலையா? இத்தனை வேலை செய்யறதும் யோக பயிற்சியால் உடலை கற்பகாலம் வரை இருக்குமாறு சித்தி அடையிறதும், இது எல்லாமே எதுவுமே சின்ன வேலை இல்லை, எல்லாம் பெரிய பெரிய கடினமான வேலைகள். இது இத்தனையும் நீ செய்தாலும் பரகதி என்ற பெருநிலையை தரமாட்டா, முத்தியை தராது, தரவல்லது அல்ல, பிறவா பெற்றியை நிச்சயமாக தரவல்லது அல்ல என்பது கருத்தாம். ஞானம் ஒன்றே
பரகதியை தரவல்லது. அந்த ஞான உருவாகிய இறைவனை எவ்வேளையும் தியானித்தலால் ஞானத்தை பெற்ற ஞானத்தால் அப்பரம்பொருளாகிய ஞான பதத்தை பெற வேண்டும். இந்த பாடலை நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரெட்டியப்பட்டி சுவாமிகள் சொல்லுவார் ஒரு பாடலில், ஏன் உனக்கு இந்த வாட்டம் அப்படின்ற பாடலில் சொல்லுவார், பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும் முத்தி கிடைக்காதென்று மூத்தோர் உரைத்த மொழி அப்படின்னு சொல்லுவார். அப்போ படிக்கிறப்ப எப்படி தோணும், இல்லை பக்தி பண்ணுறது இறைவன் அடையிறதுக்கு தானே, பக்தியில் போனால் முத்தி கிடைக்காதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு தோணும். இப்போ இவர் தாயுமான சுவாமிகளுக்கு பாடலுக்கு வாரியார் சொன்ன அந்த விளக்கங்களை பார்க்குறப்போ எவ்வளவு பெரிய விளக்கம் பாருங்கள். பக்தி வழியில் நிலச்சி நின்னாலும் 9 கண்டங்களை சுற்றினாலும், இதில் இன்னொரு சூக்ஷ்மமான நல்ல விஷயம் இருக்குது. 9 கண்டங்களாக உள்ள பரந்த பூமண்டலத்தை வலம் வந்தாலும் உனக்கு முத்தி கிடைக்காதுன்னு சொல்கிறார். இதுக்கு தான் சிவன், விநாயகர், பார்வதி எல்லாரும் இருக்கிறப்போ, முருகன் இருக்கிறப்போ நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தாராம். அதை ஒருத்தரே சாப்பிட்ணும், பாதி பாதியாக பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். இதை இவங்க ஒரு போட்டி வச்சாங்களாம். யார் இந்த உலகத்தை முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ முருகன் இந்த பூமியை வலம் வர்றதுக்கு புறப்பட்டாராம். விநாயக பெருமான் இறைவனையும் உமையம்மையும் வலம் வந்தாராம். அவருக்கு அந்த ஞானக்கனி கிடைச்சி போச்சான், வெற்றி அடைஞ்சாராம். முருகன் தோல்வி அடைஞ்சாராம். இதெல்லாம் கதை, நமக்கு சொல்லப்பட்ட கதை. இப்போ இவர் விளக்கம் சொல்லியிருக்கார் பாருங்கள். அதில் எப்படி சொல்கிறாரு, நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் அப்படின்னு சொல்கிறாரு தாயுமான சுவாமிகள். விளக்கத்தில் இவர் சொல்கிறாரு, 9 கண்டங்களாக உள்ள பரந்த பூமண்டலத்தை வலம் வந்தாலும் பரகதி கிடைக்காது, ஞானம் ஒன்றால்தான் இறைவனை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானக்கனி விநாயக பெருமானுக்கு கொடுத்ததுக்கு காரணம், அவர் ஜெயித்ததுக்கு காரணம் மெய்ப்பொருள் எதுன்னு அவர் கண்டார். இதுவும் இதுக்குள்ளே எல்லாம் இருக்குது அப்படின்ற ஞானம் நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக அவங்க பண்ண திருவிளையாடல். அவங்களெலாம் யாரும் ஜெயிக்கவும் இல்லை, யாரும் தோக்கவும் இல்லை, ஒரு பழத்தை நாரதர் கொண்டு கொடுக்கவும் இல்லை. எல்லாமே மக்களுக்கு சொல்லப்பட்ட, நமக்கு சொல்லப்பட்ட ஒரு கதை. நீ இந்த 9 கண்டத்தையும் சுற்றி வந்தாலும் உனக்கு முத்தி கிடைக்காது. எதை உணரணுமோ அதை உணர்ந்தீன்னா உனக்கு திருவடி நிச்சயம் கிடைக்கும், தரிசனம் கிடைக்கும். இதை தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் செய்தாங்க. அவங்க இங்கே தேடிட்டு போனாங்க, அவங்க தேடிட்டு போனாங்க. அதனால் அவங்களால பார்க்க முடியல. உட்கார்ந்த இடத்துல அன்பர்கள் அடியார்கள் பார்க்குறாங்க. அப்போ எது காரணம்? அந்த ஞானம். எங்கே இறைவன் இருக்காருன்னு உணர்கிற ஞானம். இறைவன்னா என்ன, இறைவன் எங்கே இருக்கார், எப்படி அடையலாம், இதுதான் ஞானம். முத்தி நெறின்றதும் அதுதான். இறைவனுடைய அருளை அடையிறது தான் தேவை. அப்படி இருக்கிறப்போ முருகன்றது தோல்வி அடையக்கூடிய ஒரு கடவுள் அல்ல, படைப்பு அல்ல. இறைவனுடைய உருவந்தான் முருகன். அப்போ அவர் தோக்கலாமா? தோக்க மாட்டார். நமக்காக இது ஒரு ட்ராமா. எத்தனையோ ட்ராமா போட்டே ஒவ்வொரு அவதாரம் பண்ணுறாங்க, அதில் இது ஒரு ட்ராமா. அப்போ அந்த ஞானக்கனி கிடைக்கணுன்னா உலகத்தை வளம் வந்தாலும் உனக்கு கிடைக்காதப்பா அப்படின்னு சொன்னதை இந்த பாட்டிலேருந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள். அதை நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகள் பக்தி வழியே சென்று பல ஜென்மம் புசித்தாலும், பல ஜென்மமாக நீ புசித்தாலும் முத்தி கிடைக்காதப்பா. நீ என்ன தான் பக்தி பண்ணிகிட்டே உட்காந்துரு, பக்தி செய்து மட்டும் இறைவனை அடையிறது முடியாது அப்படின்னு ஒரு தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். பக்தி வழியால் போனீன்னா பக்தி தான் பண்ணிகிட்டு இருப்பேன், கடைசியாக எங்கே வந்தால் நீ இறைவன் அடையலாம், ஞானத்தை அடையணும்.
அந்த ஞானத்தை அடைஞ்சின்னா உனக்கு இறைவனை அந்த ஞானம் உனக்கு காட்டும். அதுக்கு முன்னாடி நீ எந்த நிலையில் நிற்கிறியோ அங்கே தான் இருப்ப. இன்னும் ஞானம் அடையிற வரைக்கும் நீ இறைவனை அடைய முடியாது. முதல்ல ஞானத்தை அடையிற வழியை தேடு. இந்த பக்தி வழியால் போ. அது வழி தான், அது முக்தி கிடையாது. அதை தான் ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் சொல்கிறாரு, தாய்மான சுவாமிகளும் சொல்கிறாரு, வாரியார் சுவாமிகளும் விளக்குறார். வாழ்க வளமுடன். வாழி என்னாலும் மென்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த கருத்தோடு நம்ம சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.